எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேரு ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல மருத்துவ குணம் அதிகம் நிறைந்த சுண்டைக்காயை வச்சு கடையல் தான் செய்ய போறோம். இது சுவையான ஆரோக்கியமான ரெசிபி. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு சுண்டைக்காய்களை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த சுண்டைக்காயை பார்த்தாலே நிறைய பேர் கசக்கும்னு நினைப்பீங்க. இதில் 2 வகை இருக்குது. அதாவது ஒன்று பால் சுண்டை, இன்னொன்று காட்டு சுண்டை, அதாவது மலை சுண்டைன்னு சொல்லுவாங்க. இந்த பால் சுண்டைங்கிறது கசப்பே இருக்காது. அதாவது வீட்டில் வளரக்கூடியதான். இதை வீட்டில் வளர்த்து பறிச்சது தான். முதல்ல இதை காம்பு இதை மாதிரி இருக்கும். அந்த காம்பை கிள்ளி எடுத்துட்டு கழுவிக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை தட்டி எடுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்துட்டதுக்கு அப்புறமா கழுவாங்க. அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு வீணாயிரும். இடி உரல் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இதை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் தட்டுறது மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் துவையலோ இல்லை புளிக்குழம்போ வைக்கிறதா இருந்தால் கூட இது மாதிரி தட்டி செய்யும் போச்சுல அதில் உப்பு காரெல்லாம் நல்லா பிடிக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறவும் 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சீரகத்தினுடைய மனம் ரொம்பவே அவசியம். அதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இன்னைக்கு 1 பல்லாரியும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் பல்லாரிக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்து செய்யலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், சத்தும் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா சாஃப்டாக இருந்தண்டிக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கழுவி தட்டி வச்சிருக்கிற சுண்டைக்காய்களை சேர்த்துக்கிடலாம். இவ்வளோ சுண்டைக்காய்கள் சேர்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. இது ஆஸ்துமா நோய்க்கெலாம் ரொம்பவே மிக சிறந்தது. அதாவது சளி பிரச்சனை உள்ளவங்க, சுவாச பிரச்சனை இருக்குல்ல, அவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக வாரத்துக்கு 2 முறை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை சில பேர் பார்த்தீங்கன்னா வத்தலை செஞ்சு சாப்பிடுங்க. ஆனால் அதை காட்டிலும் இப்படி பச்சை சுண்டைக்காய் வச்சு நம்ம துவையலோ குழம்போ இல்லை இதை மாதிரி கடையில் செஞ்சு சாப்பிடும் போச்சுல அதில் உள்ள சத்துக்கள் அவ்வளவுமே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமா 2 தக்காளி பழமும் அந்த தக்காளி பழம் வதங்குறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி பழம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வரணும். அது மாதிரி நீங்க வதக்கி எடுக்கணும். அதனால ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னா அதுல இருந்து தண்ணி விழுந்து நம்மளுக்கு அந்த தக்காளி பழம் நல்லா சாஃப்டா வெந்து வரும். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு 5 நிமிஷத்துல தக்காளி பழம் இந்த அளவுக்கு சாஃப்டா வதங்கி இருக்கு. இப்போ குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூனும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்க தனி மிளகாய் தூளும் தனியா தூளும் கொஞ்சம் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமா வேண்டாம். நம்ம சுண்டைக்காய்களை ஏற்கனவே நல்லா எண்ணெயில வதக்கிட்டோம். அதனால நீங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்பவுமே நீங்க ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அப்பப்போ ஒரு 2-3 முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த சுண்டைக்காய்கள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மளுக்கு அந்த தக்காளி பழம்லாம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலைகள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதனுடைய மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக 2 கொட்டை அளவில் புளி சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் அதிகமாக சேர்த்திங்கன்னா புளியை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தக்காளி பழம் கம்மியாக சேர்த்திங்கன்னா புளியினுடைய அளவை கொஞ்சம் கூட்டிக்கோங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் புளிலாம் உப்புலாம் நல்லா சுள்ளுன்றத டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கிடலாம். நான் இன்னைக்கு பருப்பு மத்தை வச்சு தான் கடைஞ்சி எடுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பருப்பு மத்தை வச்சு கடைய முடியல அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பல்ஸ் மோட்ல ஒரு டைம் விட்டு எடுங்க. ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க, மாவாயிடக்கூடாது. அந்த சுண்டைக்காய்கள் ஒவ்வொன்றும் அப்படி தனித்தனியாக தெருது பாருங்க. அதை மாதிரி அங்கங்கே இருந்தது மாதிரி இருக்கணும். பருப்பு மொத்த வச்சு கடையும் போச்சு அதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுருங்க. தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு அடுப்பில் அப்படியே சூடாயிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த அடுப்பில் ஒரு கடாயை வச்சு சூடுபடுத்திக்கிடலாம். இப்போ கடாய் நல்லா சூடேறவும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த சீரகத்துடைய ஃப்ளேவர்லாம் நல்லா பொரிஞ்சு அந்த எண்ணெயில் வந்தால் தான் அந்த தாளிப்பு ரொம்பவே மணமாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 2-3 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த வரமிளகாவும் நல்லா கருகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதனுடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு 4-5 பூண்டு பற்களை தோலோட தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு பற்களை மிஸ் பண்ணாமல் சேர்க்கணும் கண்டிப்பாக. அதே சமயத்தில் தோலோட தட்டி சேர்த்திங்கன்னா அதனுடைய மனம் நல்லா இருக்கும்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். காரம் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் கொஞ்சம் காரம் சேர்ப்பீங்க அப்படின்னா தனி மிளகாய்த்தூளே நீங்கள் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், அந்த சூட்லேயே இந்த தனி மிளகாய்த்தூளுடைய பச்சை வாசனைலாம் நம்மளுக்கு முறிஞ்சிருக்கும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற அந்த சுண்டைக்காய் கடையல்ல இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், சூடாக ஒயிட் ரைஸ் கூட ஒரு சொட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த சுண்டைக்காய் வச்சு எப்பவும் போல் நம்ம ஒரே மாதிரி புளிக்குழம்பு செய்யாமல் இதில் துவையல் செய்யலாம், இதை மாதிரி கடையல் செய்யலாம், இதை மாதிரி 2-3 வெரைட்டியாக நம்ம வந்து செய்யலாம். நீங்கள் அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேண்டான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது மருத்துவ குணம் மிக்கதுங்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பபாய்.